Hey guys, how are you doing? What are you getting for Christmas this year? I'm getting a new tablet. I'm getting a new cell phone. I'm getting a new laptop for this Christmas. Finally, I have been asking for it for a long, long time. Santa's gonna get me new shoes for Christmas. I'm being very nice this year. I am sure I'm on Santa's nice list. What are you guys talking about? We are talking about who's getting what this Christmas. Oh, that's nice, but have you ever thought what Christmas is all about? Yeah, I know. It's about sharing gifts. No. It's party time? No. Santa? Nope. I think I know where you're getting at. Is it about family get-together? I agree. These are all the different ways you celebrate Christmas. But the true meaning of Christmas is... You know what? Let's go back in time to see the first Christmas ever. அன்னை மரியாள் அன்பின் பெண் வடிவம் மலரினும் மென்மையானவள் மரியாள் சூசையுடன் திருமணத்திற்காய் நிச்சயிக்கப்படுகின்றார். அதே வேளையிலே இறைவனின் விருப்பம் நிறைவேற அர்ச்சிக்கப்படுகின்றார். இறை மகனை 10 மாதம் வயிற்றிலும் வாழ்நாள் எல்லாம் இதயத்திலும் சுமக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்படுகிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருளினார்
என்ன பண்ணுவது? ஒரே குழப்பமாக அல்லவா உள்ளது. மரியா புனிதமானவள், அதில் எந்த ஐயமும் இல்லை. பின் எப்படி அது நடந்தது? எதுவானாலும் பரவாயில்லை. மரியாள் மனம் புண்படாமல், அவள் எந்த இகழ்ச்சிக்கும் ஆளாகாமல் இதை நாம் தீர்க்க வேண்டும். தேவாதி தேவா, நீர்தான் எனக்கு துணை புரிய வேண்டும். சூசையே, தாவீதின் மகனே, மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது கடவுளின் அருளால். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் மக்களை தம் பாவங்களிலிருந்து மீட்பார். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கு கோல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இடையர்களே, அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். எளிய வடிவில் குடிலில் பிறந்தார், வாங்க வணங்கிடுவோம். எளிய வடிவில் குடிலில் பிறந்தார், வாங்க வணங்கிடுவோம். அன்னை மரியின் மடியில் தவழும் இயேசுவை வணங்கிடுவோம். அவர் வானம் புகழ பூமி மகிழ மண்டகம் வந்து விட்டார், வாங்க வாழ்த்தி போற்றிடுவோம்.
3 அறிவிற் சிறந்தவர்கள், முக்காலமும் அறிந்த ஞானிகள், எதையும் ஆராய்ந்து நோக்கும் பகுத்தறிவாதிகள். பழைய ஏற்பாட்டின் காலங்களை கணக்கிட்டே வந்தனர். இறைவனின் பிறப்பை அறிந்திட அவர்களுக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை. ஏரோதின் சூழ்ச்சிகளில் வீழாமல் வந்து சேர்வதற்கே சிரமப்பட்டனர். விண்மீன் வழிகாட்ட இறைப்பாலனை கண்டு மகிழ அவனை வணங்கி துதித்திட இதோ அவர்கள் பரிசு பொருட்களுடன் வருகிறார்கள். எருசலேமிலிருந்து வந்திருக்கும் ஞானிகளே, யாம் அறிவோம் உம் அறிவுத்திறனையும் உம் வேத ஞானத்தையும். நீரே சொல்கிறீர், யூதேயாவின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று. அது உண்மையாகவே இருக்க வேண்டும். காலங்களை கணக்கிடுவதில் உம்மை விட வல்லவர் யார்? நன்று நன்று, எல்லாம் நன்று. நீங்கள் சென்று அவரை கண்டு வணங்கி வாருங்கள். தாங்கள் திரும்பி போகும் வழியில் என்னை சந்தித்து என்னிடம் முழு தகவல்களையும் சொல்லி செல்லுங்கள். நானும் சென்று அவரை வணங்கி வருகிறேன். சென்று வாருங்கள். நன்றி அரசே, நாங்கள் விடைபெறுகின்றோம். மகிமை மகிமை விண்ணில் மகிமை, அமைதி அமைதி மண்ணில் அமைதி. தூதர்கள் கிறிஸ்மஸ் கீதமீதே, தூயவர் பிறப்பினிலே நாமும் துதிப்போம் மகிழ்வினிலே. மகிமை மகிமை விண்ணில் மகிமை, அமைதி அமைதி மண்ணில் அமைதி. தூதர்கள் கிறிஸ்மஸ் கீதமீதே, தூயவர் பிறப்பினிலே நாமும் துதிப்போம் மகிழ்வினிலே. கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், happy 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 Christmas, happy 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 Christmas, happy 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 Christmas. Now tell me, what is the real meaning of Christmas? Is it about gifts? No. Is it about party? No. Is it about Santa? No. Keep Christ in Christmas. Yay!